இப்போ எங்களோட கான்சர்ட்டே we never thought we'll sell about 860 tickets. பட் பயங்கர ஒரு மியூசிஷியன் இருக்கா, நீ கேட்டு பாரு அவனோட மியூசிக்னு அப்படியே கிட்டார் வச்சுட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், ஹிஸ் ஓன் சாங் he sang and my jaw just dropped. இந்த மாதிரி ஒரு ஆளா அந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வித்யாசாகர் சார் ஸ்டுடியோல என்டர் பண்ணும்போது I was called to sing ஆலங்குயில். பட் when he was teaching me he realized that I will take time to practice this and deliver. So he said no உனக்கு வேற ஒரு பாட்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பக் பக் மடப்புரா அது வந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் வீட்லயே இருந்து தங்கி சாப்பிட்டு விளையாடி கிரிக்கெட் விளையாடி அந்த மாதிரி தான் நிறைய செஷன்ஸ் போயிருக்கு. ஸோ இட் things can go both ways, right? The first recording that I came for, he could have easily told me உனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, கத்துண்டு வா அப்புறமா பார்த்துக்கலாம். But somehow that didn't happen and that changed my world. Hello மக்களே, welcome to another episode of the Isai podcast. எனக்கு வந்து யூஸ்வலி growing up it is a very difficult thing to see people loving whatever they are doing. எப்பவுமே ஒரு எண்ட் கோல் இருக்கும். எனக்கும் அப்படி இருந்தது. இங்கே போயிட்டு இதை பாடி முடிச்சுட்டா that is the end of it. இங்கே மியூசிக் டைரக்டர்கிட்ட இதை பாடி முடிச்சுட்டா that is the end of it. அது கிடைக்கலன்னா அவ்வளோதான், மியூசிக்கே நமக்கு இல்லை. ஒரு லவ் ஃபார் மியூசிக்கை விட அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி. பட் இதெல்லாத்தையும் தாண்டி மியூசிக் மேல ஒரு லவ் அப்படிங்கிறது எவ்வளோ கான்ஸ்டண்டா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த டைம்ல ஆஸ் அ பிலாசபி இட் செல்ஃப் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, அவங்களுக்கே தெரியாம எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர். அதுல வந்து இன்னைக்கு என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பர்சன், சிங்கர், மியூசிஷியன் வி ஹாவ் டுடே. நாங்க சின்ன வயசுல இதை நான் வந்து 10 வாட்டி அவங்க கிட்ட சொல்லிட்டேன், 11வது வாட்டி திருப்பி நான் சொல்றேன். சன் மியூசிக் இசை அருவியிலலாம் அவங்க பாட்டு வரும்போது யாருன்னே தெரியாது. அப்போ வந்து இந்த வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு நானும் எங்க அக்காவும் அந்த ₹1 லிரிக்ஸ் புக்கை பார்த்து கல்யாணி நாயரா யார் இது அப்படின்னு போய் தேடின ஒரு பர்சன் இன்னைக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. நான் அப்படியே ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ல ஒரு மாதிரி அதான் வளர்னா இன்னைக்கு மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் ஹூ ஸோ டவுன் டு எர்த் அண்ட் ஹம்பிள். அதாவது நம்ம இவங்களெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினைப்போம்ல, பக்கத்துல போய் பார்த்தா லைஃப் லைக்கா ஒரு நார்மலா இருக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீலிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்வைட் ஹர். அண்ட் இன்னொன்னு, த ரூட் தட் ஷி ஹஸ் டேக்கன், த ஐடியா தட் ஷி ஹஸ் செட் ஃபார் ஹர் செல்ஃப் இன் மியூசிக், I'm waiting to hear from her. I'm hoping that you are as well. Akka, welcome to the show. Welcome to the Isai podcast. Thank you Soundarya. Such a warm welcome. And ellarkume ennoda vanakkam. Akka, you started off from a TV show, right? Yes. In the TV show kum வித்யாசாகர் சாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 2003ல பாடினதுக்கும் நடுவுல ஒரு ஜர்னி கண்டிப்பா இருந்திருக்கும். கரெக்ட். பட் ஆக்சுவலி எனக்கு அதான் நான் நிறைய இடத்துலயும் சொல்லியிருக்கேன், ஐ திங்க் ஐ காட் வெரி லக்கி. இப்போ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அண்ட் நான் அது தேடி போல, எனக்கா ஏதோ ஒரு லக்கு வந்துருச்சு எனக்கு. as in நான் ஃபர்ஸ்ட் அந்த டிவி ஷோ பண்றதும் ஒரு கேஷுவலா, எனக்கு என்னோட மாமாக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வாஸ் த கைரளி மலையாளம் ஒரு டிவி சேனலோட டைரக்டர். அந்த டைம்ல அவர் ஒரு புதுசா ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த கான்செப்ட் டிஸ்கஷன்ல இருந்தது. நான் சும்மா கேஷுவலா போய் மை நீஸ் ஷி சிங்ஸ் வெரி வெல் அப்படின்னு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பாடினேன். அண்ட் அந்த டைம் தான் பாலபாஸ்கரன் வயலினிஸ்ட் பாலுச்சேட்டன் அண்ட் திஸ் அங்கிள் who I call him Krishnakumar uncle, he heard me and they were very interested in featuring me in that show. So அப்படி ஒரு வெறும்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸ்ல நான் போய் சும்மா போய் பாடி நல்லா இருக்கு அப்படியே எனக்கு அந்த ஷோல என்ன ஃபீச்சர் பண்ணாங்க. அண்ட் சூன் ஆஃப்டர் தட் ஷோ அந்த ஷோ வந்து became very popular. Like I think people noticed me and திரும்பி என்ன இன்னும் ஒரு எபிசோட்க்கு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 எபிசோட்ஸ் நான் பண்ணேன்.
And அது பார்த்துட்டு தான் ஐ திங்க் உன்னிகிருஷ்ணன் சார் he also kind of I have a like a some of my family relatives we know him, so அந்த மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தையில அங்கே the word spread that you know I know this girl, she's from our family, அந்த மாதிரி ஏதோ அவர் என்னோட பாட்டு கேட்டிருக்காரு. உடனே that was the time Vidyasagar sir was looking for a new voice for his film called பார்த்திபன் கனவு. Correct. அப்படியே எனக்கு கால் வந்தது. ஸோ நீங்க சொல்ற அந்த ஜேர்னி வாஸ் அ வெரி ஷார்ட் ஜேர்னி. லைக் நான் அப்போதான் பாட ஆரம்பிச்சேன். வித்தின் தட் 1 year 2002 was that show on Kairili, and 2003 I got a call. Correct. Never expected, never thought I will go in that direction அந்த டைம்ல. பிகாஸ் எனக்கு வந்து மியூசிக் சின்ன வயசுல இருந்தே அந்த ஃபார்முலா ட்ரெயின்ட் டு become an artist அந்த மாதிரி மைண்ட் செட் இல்ல. மியூசிக் வாஸ் சம்திங் வெரி லவபிள், இன்செப்பரபிள் ஃப்ரம் மை லைஃப். ஏன்னா என் அப்பாக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மியூசிக் ஐ ஆல்வேஸ் க்ரோன் அரவுண்ட் வித் மியூசிக். ஆனா இது ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கணும், எடுக்கலாமா, எடுக்க முடியுமா, அது கூட எனக்கு அந்த டைம்ல தெரியல. பட் டிவில எல்லாம் பார்க்கும்போது மியூசிக் ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. யாரு பாடினாலும் புதுசா எதான கேட்டா ஒரு நல்ல மெலடி, ஒரு நல்ல அதெல்லாம் பயங்கர அட்ராக்ஷனா இருந்தது. ஸோ ஐ திங்க் மியூசிக் சோஸ் மீ, அண்ட் நவ் I think it's the other way around. Now, whatever happens, I don't think nobody can take music away from me. I've kind of had that relationship now. How beautiful put. நீங்க சொன்ன மாதிரி அப்ப வந்து டாக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆகுறது, இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியர் ஆகுறது. நான் வந்து என் அப்பா வந்து ஆர்மி ஆபீசர். சோ நான் அந்த ஆர்மி ஃபேமிலில தான் வளர்ந்திருக்கேன். பயங்கர டிசிப்ளின். ஆமா, ஒரு மாதிரி அது வேற விஷயமா பேசலாம். பட் அஃப்கோர்ஸ் எஸ், நான் பார்த்தது வரைக்கும் எப்பவுமே ஒரு ஆர்மி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கும் வந்து ஒரு டைம்ல 10th எல்லாம் படிக்கும்போது ப்ராபப்ளி I'll join the army அந்த மாதிரி தான் இருந்தது ட்ரீம்ஸ். பட் வென் மியூசிக் ஹேப்பன்ட் யூனோ, அப்பவும் எனக்கு ப்ரொஃபஷனா எடுக்கணும்னு இல்ல. பட் அப்போதான் எனக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போதான் ஐ எம் ஆல்சோ டிஸ்கவரிங், ஓகே ஐ திங்க் ஐ எம் slightly more above average than other people in music. அப்பதான் எனக்கே புரிஞ்சது. அது வரைக்கும் it was just a very normal thing. Music was a very personal thing for me. அங்கெங்கே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது பாடுவோம். My father, whenever there are some big official parties in the army, he used to make me sing. அந்த மாதிரி everybody knew I sang. But ப்ரொஃபஷனா எடுக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்ல, ஆம்பிஷனும் இல்ல, அண்ட் அந்த மாதிரி சொல்ல மாதிரி எடுக்க முடியுமான்னு தெரியல. Yeah, but things just happened for me that 2002 to 2004 lot of things just pulled me into music. And that's how I came to Chennai. பட் ஒன்ஸ் இங்க சென்னை வரும்போதும் ஆக்சுவலி நான் ரொம்ப ரிலக்டண்டா தான் வந்தேன். ஏன்னா எனக்கு அகாடமிக்ஸ் தான் முக்கியம். அப்போ அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். when I got a call from Vidyasagar sir's office, I was studying. I was in 11th standard Sikandrabadla. My father was posted there. Okay. So 11th 12th அங்கே முடிக்கும் போது எல்லா பார்த்திபன் கனவு, தென்றல் அது எல்லாமே நான் பாடும்போது அங்கேருந்து வருவேன். ஹைதராபாத்ல இருந்து வந்து பாடிட்டு திரும்பி போவேன். வெரி நைஸ். ஸோ 12th முடிக்கிறச்ச எனக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு குரூஷியல் மொமெண்ட் இருந்தது. இப்போ என்ன பண்றது, எங்கே போனோம் படிக்க. Because of course in the army, you know, ella 2-3 years posting ago. So it was my father's posting was due. Okay. So I knew I had to choose a city, and I definitely will have to stay in a hostel or something like that. So எனக்கு வந்து டெல்லி போகணும்னு தான் ஆசை. ஏன்னா அந்த டைம் எனக்கு காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். So I actually wanted to pursue that. Yeah, but then my parents they didn't want me to go to Delhi. It's too far off அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சரி, ஓகே, they gave me a choice, choose between Chennai and Bangalore. ஏதான ஒரு இடத்துல. நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர் போலான்னு தான் நினைச்சேன். somehow Chennai was not my city at that time, you know. I'm like, no, I don't want to go to Chennai, I'll go to Bangalore. But somehow my mother was very emotional about my singing, or she always liked to hear me singing. Also my father. But amma vandu romba persistenta, see, now you're getting opportunities, nobody gets like this. Correct. Why are you throwing something that's coming to you? Why don't you go to Chennai? You can explore both academics ku adu aidum, and side by side music also. That's how I came to Chennai. But within 1 year that I was in Chennai, I knew what I had to do. Fantastic. So varisiya, like for around I think if I'm not wrong, around ஒரு 10 வருஷத்துக்கு
you kept singing for Vidyasagar yes sir. yes yeah I think from 2003 to about 2010 2011 வரைக்கும் yeah I think கொலகாரா பாட்டு yeah வரைக்குமே yeah sang for நிறைய Vidyasagar பாடியிருக்கேன் sir. ஆமா So அது ஒரு மாதிரி சிங்கிங் ஸ்ப்ரீ மாதிரி correct ஆயிடுச்சு இல்லையா yeah வித்யாசாகர் yes சருக்கு. yes So after 2011 what happened? Why நம்ம அதுக்கப்புறம் உங்களோட மியூசிக்கோட அதாவது நமக்கு வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி யூ காட் திஸ் இன் அ வெரி யங் ஸ்டேஜ். உங்களை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாஸ் தட் அ சர்ச் ஃபார் மியூசிக், அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஃப்ரம் வித்இன் யூ? as in what I did after 2011 அதான். so எனக்கு என்ன ஆச்சுன்னா இங்க வரும்போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் டிஸ்கவர் பண்றேன். ஏன்னா like I said in the army is like you know I was exposed to say அங்க இருக்கிற local music whichever I've traveled widely. so அங்க இருக்கிற local music of course I've traveled a lot in the north. so அங்க இருக்கிற எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்குற கொஞ்சம் ஹிந்துஸ்தானி, கொஞ்சம் பஜன், கொஞ்சம் கசல், அந்த மாதிரி தான் மை லிஸ்னிங் விண்டேஜ் ஹிந்தி சாங்ஸ் அதெல்லாம் தான் அந்த மாதிரி கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். பட் ப்ராப்பரா ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் வந்து நான் டிஸ்கவர் பண்றது இங்க. ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு கர்நாடிக், ஒரு ஆத்தென்டிக்கா ஹிந்துஸ்தானி, ஜாஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அதெல்லாம் எனக்கு வந்து ப்ளூ மை மைண்ட். ஓ இப்படி எல்லாம் இருக்கா மியூசிக்ல, யூனோ. ஸோ அது இன்னும் ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன். அந்த டைம்ல தான் நான் அகஸ்டின் சார் ஜாயின் பண்ணேன் மியூசிக் ஸ்டூடெண்டா. ஸோ ஹீ ஓப்பன்ட் லைக் அ ஹோல் world of music to me and it was very very attractive for me. அப்போதான் நான் choir discover பண்றேன். நான் I was part of the Madras Musical Association. so எனக்கு harmonies வந்து பயங்கர fascinating-ஆ இருந்தது. so எப்பவுமே playback was happening. I never like craved for playback, but somehow like I said I also liked singing. It was like another thing that happened, that kept happening. Correct, you know. So that kept happening till 2011. But or 2006 I joined as a student, and in the 2006 to 2009 I got very fascinated with harmonies, and I always went looking for something with harmonies, and I wanted to arrange for voices. So on the 2006 to 2009 I think when my music theory learning happened, arrangement, composition அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சேன், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு ஒரு வேற வேர்ல்டுக்கு கொண்டு போயிடுச்சு. கரெக்ட். ஸோ அப்படிதான் ஐ திங்க் யூனோ ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது அதெல்லாம் என்னோட லேர்னிங் ஸ்டேஜஸ். ஆக்சுவலி அப்பெல்லாம் தெரியல எங்களுக்கு இல்ல. ஸோ தியரியில நான் என்னெல்லாம் கத்திருக்கேன், அங்க போய் சரி இப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இப்படி சாங் பண்ணா இப்படி இருக்கும், அதெல்லாம் அந்த டைம்ல யூனோ கத்துக்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு இல்ல ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட். நான் இப்ப ஐ திங்க் ஆஃப் கேமரா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த KBBS ஸ்பீட் இருக்கும்போது யூடியூப்ல வந்து இதுக்கு போய் நாங்க ஓட்ட ஹெட்போன்ஸ்ல வெயிட் பண்ணி நாங்க வந்து உங்களோட ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட் யாரு இவங்க யாரு அவங்க யாரு பை த டைம் வி know you and Pradeep. அந்த மிச்ச ரெண்டு பேர் யாருங்கிறதையும் நாங்க சர்ச் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். ஆமா ஆமா கரெக்ட். இல்ல அதுதான். சோ அந்த டைம்ல அதுவும் மியூசிஷியன்ஸ் லைக் கேபா, பிரதீப் எல்லாரும் எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங். சோ எப்பவுமே ஒரு ஏதோ புதுசா இருக்கு சவுண்ட். we'll get excited, you know, we're like small kids who are just waiting to discover something new and we get excited, oh let's try this. so அந்த ஒரு பயங்கர ஒரு burning passion இருந்தது. I think that only led me to you know my journey into the world of arrangement. and of course Pradeep and Santosh go back a long way. from Trichy. so Pradeep oda friends kuda interact panni, Sean Roldan and mari, they were all inspirations. like we all you know used to discuss a lot of music, listen to a lot of music. idu kele, idu ipdi irukku, inda arrangement ipdi irukku, you know. and I think that was the beginning of like a new or a sound in the Tamil film industry. you know. so adella was like a big learning for me. ஏன்னா நானும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷ்க்கு பீட்சா படத்துல அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் எழுதும்போது அது என்னோடதும் ஃபர்ஸ்ட் டைம். லைக் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன யூனோ choir ensembles,
சின்ன குட்டி ஸ்ட்ரிங் செக்ஷன் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். பட் ஒரு படத்துக்கு ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. ஸோ தட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரோட் தட். அப்போ டிஜிட்டல் சாஃப்ட்வேர் கூட நான் ஐ ஹேட் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் ரைட்டிங் ஆன் தட். ஐ யூஸ்ட் டு ஸ்டில் ரைட் இன் பென்சில் அண்ட் பேப்பர். ஸோ ஆன் மேனுஸ்கிரிப்ட் புக் ஐ யூஸ்ட் டு ரைட் தட். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். So yeah, it's been a great learning. Sound in writing. Yeah, 2011-2012 is, when I knew that this is something really I'm passionate about. எனக்கு இது கண்டிப்பா இது பண்ணணும். Of course, then 2011 I got married also, and then I had kids. That was another reason why my playback kind of took a back seat. One is my interest took me to all these things. Correct. Second is, with the baby, I also didn't want to travel much. It was difficult to plan outstation. When you're performing, you're on the go. Correct. And studio also, takes up a lot of time. You don't know when you go, when you come back. Onnu solla mudiyadu. So andamari, for me also, arrangement works were very easy for me because I just had to sit at home and work. Correct. I just need to deliver the files. Whenever the session is there, I need to monitor it. And most of the sessions used to happen abroad. So that also I need to monitor from home. So logistically also it just worked out for me. Yeah. Makes sense. So konja nala, I think more than singing right now, what I do for a living, maybe if you want to call it that way, is arrangement work. Correct. But you have, as you said, after Vidyasagar sir, you have worked with Santosh Anna, you worked with Sean Roldan, and then you worked with a plethora of people like Telugula, you worked with Mickey J. Mayer. So நம்ம வந்து இவங்கள பத்தி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம். But since we spoke about your arrangement, so you have worked until இப்போ ரீசெண்டா வந்து that which I know, Kalki வரைக்கும் you have worked for Santosh Anna, right? So Kalki mostly கார்த்திக் மாணிக்கவாசகம் choir கூட தான் அந்த செஷன் நடந்தது. I was unfortunately not available during that film, but yes, my choir was associated through Karthik. Yes. So Kalki வரைக்கும் somehow or the other you've been working for arrangement. Yes. So எனக்கு என்ன அப்படின்னா, now we all know that you are a fantastic singer and you have been arranging for these many music composers இதெல்லாமே. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் அதை தாண்டி நீங்க ஆர்கெஸ்ட்ரேஷனும் பண்றீங்க இல்லையா? நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா, பாலா ரைட், பாலா யூஸ் டு டாக் டு மீ அபவுட் யூ அரேஞ்சிங் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டிங். ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்க எப்படி அரேஞ்ச்மெண்டோட சேர்ந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? So there's a small difference between orchestration and arrangement. இப்போ orchestration சொல்லும்போது, so to explain in a layman's term, இப்போ ஒரு piece of ஒரு composition இருக்கு. அந்த compositionக்கு வந்து என்ன orchestral arrangement தேவை, அதுல வந்து the orchestrator decides. So sometimes what happens is there are lines, there are ideas provided by the composer, and as an orchestrator you are probably transcribing. That's called transcription. Correct. That is, the lines are already there. Transcribe பண்ணும்போது அது வந்து you literally, it's a score prep. The composer has already told you where he wants it. He wants this line in the violin, he wants this line on the flute. So Correct. It's there, we do the score prep. That's called transcription. Orchestration is probably a level up, where you need to take the calls on who needs to play those lines. Those lines are there, but who needs to play? Does it come on which instrument does it play? Which instrument plays that? Will it sound better on the flute? Will it sound better on the clarinet? Will it sound better on the violin or the cello? Or what to place where, in which instrument? Beautiful. So that decision is taken by the orchestrator, and the orchestrator has to also discuss this with the music director. Of course. And there's another added thing when you are an arranger. Now, as an arranger, sometimes those little ideas may or may not be there. Right. So that's like, it's a bit of composing and orchestrating. Correct. Yeah. So that's where sometimes the arranger comes in. Sometimes they will leave it to you. Yeah. To decide. Sometimes we'll probably have a tune and like a very basic chord progression, but they want you to arrange it in a different way.
So that's the arranger's ideas. Like you bring onto the table, you discuss with the composer. Oh, inge vandu let's move this way. Can this be the chord progression? Let's bring in this element, or sound wise நம்ம இங்க இன்னும் கொஞ்சம் thinner பண்ணலாம், or இங்க கொஞ்சம் thicker பண்ணலாம், இந்த instruments use பண்ணலாம். All the decisions, right, from which instruments, what lines, what melodic lines to be played, what rhythmic lines to be played. Correct. It's a lot of or 50% of melodic and rhythmic ideas come from the arranger. So these are like the 3 stages of what goes behind the composition. Beautiful. Yeah. So sometimes the composer does all of it himself. Sometimes like you want to work with somebody. Sometimes you're bored of your own ideas. You want somebody else's touch to your composition. Correct. To bring in a new so that's where arrangers come in. When some people work on another's composition, that composition gets another flavor. Correct. It goes it gives a freshness, like a lot of collaboration. Yeah, it's like a collaboration always brings new ideas. So correct. That's the whole the thing behind what goes behind a composition. இல்ல நீங்க சொல்லும்போது நீங்க சொன்னீங்க 2000 whatever அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து நியூனஸ் வந்து பிடிச்சது. So I wanted to take in the route அப்படிங்க. So முதல்ல ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா கத்துண்டேன். முதல்ல you learn what to do, orchestration பண்ணி, then you get slightly deeper into it, you get more confidence into arranging. Correct. And then then maybe composing and the mari it's like one level, you dive deeper into one level. அதான் சொல்றேன். அப்போ வந்து I don't think it is like okay நான் இந்த டைம்ல இதுக்கு போனேன் அந்த டைம்ல அதுக்கு போனேன்னு இல்லாம it is more எப்படி சொல்றது organic. Yes, in a lot of ways. Definitely. அந்த நான் ஏன் இப்படி சொல்றேன்னா I don't see a dull moment in your thinking about music. Right. So usually நான் சொன்ன மாதிரி நான் இது சொன்னேன்ல ஒரு பாயிண்ட்ல ஓகே இதான் கோல். இப்போ வந்து most of the peopleக்கு வந்து நீங்க 2003ல பண்ணதுதான் எண்ட் கோல். Right. Yeah. அதாவது நாம வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ட்ட பாடிட்டோம், அடுத்தது வந்து பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம வந்து இதுல இருக்கணும் அப்படிங்கிறது எண்ட் கோலா இருக்கும். பட் அதையும் தாண்டி as a young person, how are you able to see through it? எனக்கு என்ன தோணுதுன்னா a person with immense love for music. Yeah, definitely அதுதான் ரீசன். And ஒரு கான்ஸ்டன்ட் questioning, அதாவது என்ன இருக்கும் இது என்னவா இருக்கும். இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எனக்கு வந்து வெறும் கர்நாடிக் மியூசிக் மட்டும் தான் எக்ஸ்போஷர். ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். ஐயோ என்னடா இதே மாதிரி ஒரு there is no எனக்கு அதாவது எனக்கு அறிவு இல்லை பேசிக்கலி இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை அப்ரிஷியேட் பண்றதுக்கும். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் கர்நாடிக் மியூசிக் மேல இருக்கிற லவ் ஜாஸ்தியா போயிடுச்சு. அப்பதான் வந்து திருப்பியும் ஐ கேம் பேக் டு கர்நாடிக் மியூசிக். ஐ ரீஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல சொல்லி கொடுங்க. சோ ஐ நவ ஐ see like that. ஒரு அவ்வளவு அழகு இருக்கு, அதை கத்துக்கணும், அதை தேடணும். இப்ப வந்து எல்லாரும் கேட்பாங்க இது செய்யணும்னா இது படிக்கணுமா, ஒரு என்ஜினியர் ஆகணும்னா இதை படிக்கணுமா, ஒரு இதுவாகணும்னா இதை படிக்கணுமா. இப்ப வந்து மியூசிக் has become or is becoming ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி மாதிரி கொடுத்து அதுக்கான ஸ்கோப் என்ன, இதோட ஃபியூச்சர் என்ன, அந்த மாதிரி எல்லாம் வந்து கார்பரேட்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான பிளஸ் சைடு இருக்கு, பிகாஸ் it's democratizing music to and it's reaching a lot of people. அதெல்லாமே இருந்தா கூட அதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா இதுக்கு ஸ்கோப் என்ன, இதுக்கான சக்சஸ் பாயிண்ட் என்ன, இதோட கோல் என்னன்னு நம்ம செட் பண்றது. இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் த்ரைவிங் டு லேர்ன் and to understand and to look for something. Inquisitiveness to learn. ஏன்னா நான் சொன்ன மாதிரி I entered music very late. நான் சொன்ன 17 இயர்ஸ்ல தான் ஐ எம் லிஸ்னிங் டு தீஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் which blew my mind. அப்போ வந்து ஒரு கியூரியாசிட்டி இல்ல, லைக் இமேஜின் த ஃபர்ஸ்ட் டைம் how is a baby's mind is curious. You will not see the baby sitting still. He just wants to run around and explore. I think I was put into that stage. Right. But எனக்கு என்னன்னா அப்போ playback already happened for me on one side. But then I'm exploring, இவ்ளோ இருக்கா, இவ்ளோ புதுசா இருக்கே. So I'm like trying one thing. Correct. So I think அந்த ஒரு passionலயே எனக்கு நிறைய I think that's what kept me going. Correct. It's not something like
இது எல்லாருக்கும் வரும்னே சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்திருக்குன்னா ஐ திங்க் தட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அ காலிங். எஸ் எஸ். இன்னொன்னு வந்து எனக்கு கேட்கணும்னு இருக்கு. அதாவது நீங்க ஒரு ரெக்கார்டிங் போறீங்க, இப்போ வந்து என்னதான் வந்து ஸ்டேஜ்ல வந்து நம்ம பாடினாலும் வெளியில பாடினாலும் மைக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டுடியோக்குள்ள போய் பாடுறதுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினெட்லி. அண்ட் நீங்க ஈவன் தோ அந்த டிவில வந்து நீங்க லைவா தான் பாடிருப்பீங்க, இந்த ஸ்டுடியோ ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது பயமா இருந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட்? செம பயம் ஆக்சுவலி. அண்ட் எனக்கு இன்னும் என்ன பயம்னா, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டைம் நான் வித்யாசாகர் சார் ஸ்டுடியோல என்டர் பண்ணும்போது எனக்கு அப்போ மியூசிக் ட்ரைனிங்கும் இல்ல. ஐ வாஸ் an amateur. சோ எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் கால்ட் ஃபார் a different song. நிறைய பேருக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் கால்ட் டு சிங் ஆலங்குயில் அந்த பாட்டு. ஏன்னா நான் எனக்கு டெமோ அனுப்ப சொன்னாங்க வித்யாசாகர் சார் 2002 end or something like that. அப்போ நான் அனுப்பினது அப்பதான் நான் கர்நாடிக் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். சோ எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்ல, பட் சொல்லி கொடுத்ததெல்லாம் பாடிடுவேன் அந்த மாதிரி. அந்த மாதிரி வீட்ல இருந்தே ஒரு டெமோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டேன். அண்ட் லிஸ்னிங் டு தட், he probably thought I could pull off Carnatic songs like that, and he called me for that song. But when he was teaching me, he realized that I will take time to practice this and deliver. And you know how recordings are. They teach you a song and immediately you're supposed to deliver it. அந்த அளவுக்கு எனக்கு proficiency இல்ல அப்போ. So then he said, but also I was young and I think somehow he liked my voice. So he said, no உனக்கு வேற ஒரு பாட்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு பக் பக் மாடப்புரா அது வந்தது. சோ அந்த டைம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்ச்னா பாட்டு எப்படி கத்துக்கிறது குயிக்கா. அது ஒரு பயங்கர இது. யூ நோ, யூ ஆர் சப்போஸ் டு லைக் லேர்ன் தி சாங் அண்ட் இமிடியட்லி சிங். அப்பதான் எனக்கு புரியுது. சரி, அது ஒரு சேலஞ்ச். செகண்ட் வந்து லாங்குவேஜ். நான் நிறைய அந்த டைம்ல ஹிந்தி தான் கேட்டு வளர்ந்தேன். அண்ட் பீயிங் இன் தி ஆர்மி மோஸ்ட்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஏன்னா இந்தியால இருந்து நிறைய cornersல இருந்து people will be there, so the common language that we all speak is Hindi and English. So எனக்கு வந்து தமிழ் எனக்கு என்னோட own mother tongue. இன்ஃபேக்ட் மலையாளமே அந்த டிவி ப்ரோக்ராம் சொன்னேன்ல, மலையாளம்ல பாடுறதுக்காக நான் கொஞ்சம் மலையாளம் சாங்ஸ் கத்துண்டேன். இல்லனா mostly I sang Hindi songs because that is what I used to sing, that's what I knew, that's what I grew up listening to. So language was a big worry for me. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரியாது, என்னதுன்னு புரியாது, அந்த உச்சரிப்பு கஷ்டமா இருந்தது. அண்ட் Tamil has some certain kind of sounds which Malayalam doesn't have. அது because of the folk touch and the அதெல்லாம் எனக்கு வந்து வரவே வரல. அது எப்படி ஒண்ணுன்னா எனக்கு ஆக்சுவலி சொல்லி கொடுத்தாங்க. So that time was very very scary for me. Somehow Parthiban Kanavula was a very small song for me, few lines. அதோட ஒரு long version இருந்தது. Somehow I finished singing that. Next was my ஒரு மலையாளம் படத்துக்கு கூப்பிட்டாங்க. அது வந்து பெரிய ஹிட் ஆக்சுவலி. மலையாளம்லயே இன்னும் one of the biggest hits of all time. This was a song that I sang for a movie called Patalam for Mammootty sir. So Dingiri Patalamnu அதுல எனக்கு இதே மாதிரி லாங்குவேஜ் பயங்கர சேலஞ்ச் because it was a 6/8 song and a very fast song. அது லிரிக்ஸ் வந்து படபட வந்துட்டே இருக்கும். எனக்கு அது வாயிலேயே வரல. I literally took 6 hours to record the song. And I recorded in 2 studios because I overshot the time. And I still remember Anuradha Sriram ma'am came for the recording. It was her time to record, and that time Vidyasagar sir was very busy. Like he was doing so many films, and I took too long to sing, and she was waiting. So he said, "Illa pakathu studio la po." Appo vandu Unni Menon sir oda studio pakatla irundhathu. So he said, "Nee anga poi paadu, nee da paadano, paadi mudichittu va." So he was so encouraging. Somehow that's what I'm saying. I think it was எனக்கு லக்கும் அமைஞ்சிருச்சு and I also had the drive. So I think the combination of both the things happened at the right time for me. Beautiful. And so definitely language was one thing. So these are all things I realized after I was thrown into the playback scene. But எனக்கு வந்து கத்துக்கணும்னு இருந்தது. I think that was the single most thing. So நான் வந்து
அதுக்கப்புறம் whatever recordings I came for, I realized that I wanted to learn the language. So I actually learned Tamil. இன்னும் எனக்கு மலையாளம் படிக்க தெரியாது, but I know how to read and write Tamil. ரொம்ப ரொம்ப இது இல்ல, like I'm not very fast at reading and writing, but if you give me a lyric sheet, I can write it on my own, you know. So அந்த அளவுக்கு I kind of trained myself. So அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சாங்ஸ்லாம் வந்தது இல்லையா? Yeah, songs எல்லாம் என்னோட ஃபேவரட், நான் சொல்லாம இருக்க மாட்டேன், மூளை திருகும், கோலி குண்டு கண்ணு. அந்த டைம் அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப எனக்கு புரிஞ்சுக்க முடியும் as an adult who's been into music, ஒரு ஸ்டுடியோக்குள்ள போய் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அதை கேட்கும்போது somebody like ஒரு அந்த சீரீஸ் ஆஃப் சிங்கர்ஸ்ல வந்து ஜானகி அம்மா, சித்ராமா, அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல தான் வந்து நாங்க உங்களையும் பாத்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு. That's very humble of you to say. But அப்போ கேட்கும்போது அப்பா எப்படி பாடுறாங்கல்ல, இது மாதிரி பாடணும், அந்த மாதிரி இருந்த சாங்ஸ்ல நான் சொல்ற சாங்ஸ். எனக்கு இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது, லைக் நான் சொல்றேன்ல, லைக் லிட்டரலி he has taught me word by word. So in fact he used to give me time initially when he realized, Vidyasagar sir, that I take time to learn melodies. ஏன்னா அப்போ எனக்கு ஸ்வரஞானம் அவ்வளோ இல்ல, ஃபாஸ்டா ஸ்வரம் எழுதி கத்துக்கிற அந்த கர்நாடிக்ல லைக் how I was not trained like that, so I just learned by ear. அந்த மாதிரி இருந்தது எனக்கு. So he knew that I was like that. So தென்றல் எல்லாம் நான் அடித்தோழி சாங் ஃபுல் சாங் எனக்கு ஃபர்ஸ்ட் சோலோ, என்னோட நிறைய லிரிக்ஸ், and you know how do I deliver it so quickly. He told me, நீ வா கத்துற சாங், ஹார்மோனியம் வச்சு ஃபுல் சாங் கத்துண்டு, he used to tell me tape recorder கொண்டு வா. So I used to actually record the song, go home, he'll give me time 2-3 days, எப்போ நீ ரெடி சொல்லு எடுத்துக்கலாம். Yeah, so இந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா இல்லையா? So அதான் சொல்றேன், எனக்கு வந்து மேபி அந்த டைம்ல இஃப் இப்போ things can go both ways, right? The first recording that I came for, he could have easily told me, உனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல, கத்துண்டு வா அப்புறமா பாத்துக்கலாம். But somehow that didn't happen, and that changed my world, you know. Beautiful. I think இந்த மாதிரியான affirmations and validations sometimes, even though we say that validation comes from within எல்லாம் சொன்னா கூட இல்ல, that comes later. Like when you're starting out, when you yourself haven't discovered. Now அப்போதான் I have not even discovered myself as a singer, so it took somebody else to tell me that no, see, you have something, you work on it. I needed that, you know. It's like, you know, it's like a parent telling a child, see, you're good at this. You are good at this, you know. You have to develop your potential. அந்த மாதிரி யாரான சொல்லணும்ல. So I was at that stage, and I think that environment really helped me. The people I worked with in the beginning, they really gave me that validation that I wanted in my beginning years. Absolutely. And yeah, from there it's just been and of course now ipo solra mari, now we are adults, nambalke we have kids, and we've seen life, we've seen, you know, our careers everyame. So now it's different. Now of course we value the validation of our seniors, adellame kandipa irukku, but அது தேடி போக மாட்டோம். அது இல்லனா இது பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்டா no, அது கிடையாது. I don't do music because I seek somebody's approval or seek somebody's validation. I do it because I love it. So நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2012-13ல வந்து சந்தோஷ் அண்ணாவோட you started working. பிரதீப் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, you all of you together started working. It was like a new era of sound, நீங்க சொல்ற மாதிரி. So it was like ஒரு எப்படி ரஹ்மான் சார் வந்து ஒரு நியூ சவுண்ட், நியூ ஏஜ் சவுண்ட கொடுத்தாரோ, I think I'm talking from the interviews of Rahman sir. He himself has spoken about this new age sound of of your period. So சந்தோஷ் அண்ணாவோட நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் ஒரு மாதிரி எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப், ஃப்ரெண்ட்ஸ், டு ரப்பிங் லைக் இது நல்லா இல்ல, இது மாத்து, இது சூப்பரா இருக்கு, இது வச்சுக்கலாம், இது மேல பில்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவா இருந்துக்க சான்ஸ் இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் வீட்லயே இருந்து தங்கி சாப்பிட்டு விளையாடி, கிரிக்கெட் விளையாடி, அந்த மாதிரி தான் நிறைய செஷன்ஸ் போயிருக்கு. So it was just you know, a bunch of friends excited to do something.
அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்தது எப்பவுமே. ஸோ ஐ திங்க் லேர்னிங் ஹேப்பன்ட் அ லாட் டியூரிங் தட் டைம். So அந்த எப்படி வந்து how much of value வித்யாசாகர் சார் has given you, அதே மாதிரி இந்த கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட்லயும் ஒரு லேர்னிங். எஸ், அந்த மாதிரி நீங்க அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க லேர்ன் பண்ண நீங்க பண்ணின விஷயங்கள். இல்ல சொன்ன மாதிரி இப்போ நான் சந்தோஷ்க்கு பண்ணும் போதும் நான் ஸ்ட்ரிங்ஸ் அது வரைக்கும் பெருசா எழுதுனது இல்ல. ஐ ஆக்சுவலி லேர்ன்ட் ஹவு டு ரைட் ஸ்ட்ரிங்ஸ் பிகாஸ் ஒர்க் ஸ்டார்டட் கமிங். ஸோ எனக்கு வந்து நிறைய ஐ ஃபீல் ஃபார் மீ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வாஸ் புட் இன் டு சிச்சுவேஷன் அண்ட் தென் ஐ ஹேட் டு ஃபிகர் அவுட் ஹவு டு டூ இட். ஏன்னா அந்த டைம்ல அவ்வளோ ரிசோர்ஸஸும் இல்ல கத்துக்கிறதுக்கு. யூனோ வி டிடன்ட் நோ வேர் டு கோ. நவ் திங்ஸ் ஆர் a lot better with internet. There are a lot of courses happening. And the time we also didn't have much exposure. So and it was also expensive. It was expensive, definitely. So number western theory class porom ange enna padikrom adu theriyum, and then whatever little bit of YouTube or adha all the resources that we have. Correct. ஸோ அதுலேருந்து எப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு ஸ்கோர் பண்றது அதெல்லாம் வந்து இட் வாஸ் லிட்டரலி ஐ லேர்ன்ட் இட் ஆன் த ஜாப் பிகாஸ் ஐ வாஸ் கிவன் தட் ஒர்க் அண்ட் ஐ நீட் டு டூ இட். I had to figure out how to do it. Figure out that you would do it even before you figured it out. No, that's what they figured, that I had the interest for it and it just happened. So நான் சின்ன சின்ன வாய்ஸ் ensemblesக்கு பண்ணியிருக்கேன். and me myself being a singer, I know how to write for voices with experience. Correct. But strings கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. nor am I a violinist. எனக்கு என்னெல்லாம் பாசிபிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல I had to learn. But I discovered later that strings and voices arrangement are pretty much similar. Except the fact that strings have a wider range and you can write a lot of crossings in the instruments. But apart from that, I figured out how to work with a string orchestra. adilame வந்து violinஸ்லயே different types of violins இருக்கு. Of course. viola அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் எல்லாத்தோட ரேஞ்ச் கத்துக்கணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த ரேஞ்ச்ல நல்லா ஸ்வீட் ஸ்பாட்டா இருக்கும், இந்த மாதிரி சவுண்ட் வேணும்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எழுதினா அது கிடைக்கும். with experience you learn. Correct. Yeah, so definitely அதான் சொல்றேன், லைக் இந்த எல்லாரும் மியூசிஷியன்ஸ் வந்து இது கேளு, இந்த ஆர்டிஸ்ட் கேளு, இந்த சவுண்ட் கேளு, இந்த ஆர்கெஸ்ட்ரா கேளு, அந்த மாதிரி தான் so we all shared a lot of resources with each other. Fantastic. And we learned from it. So I think Santosh na, like he used to be very excited about like he always looking for a new sound. And அப்படிதான் first time Phil Hartle அவரோட குவார்டெட் கூட தான் சிட்னில ஒர்க் பண்ணோம். and so he was a very he was good with I still remember he Pradeep, they all worked on a world music album. What was it called? World Peace. Yes, it was called World Peace. அப்படிதான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பிரதீப் கிட்டயும் பேசினேன். இந்த ஆல்பம்ல ரொம்ப நல்லா இருக்கு ஒர்க், அந்த மாதிரி தான் ஒரு பேச ஆரம்பிச்சோம். அப்போ I remember that he used to I think he sent the album to, they were inspired by a band called Adimus at that time. Okay. Carl Jenkins was the composer. And he was so inspired by those compositions that if you hear World Peace, adoda inspirations irukku. Okay. And he was a guy that illa நம்ம இந்த பாட்டு அனுப்பல, I think he sent that song or the album to Carl Jenkins from what I remember. Wow. So he was a person like that. He loved making music and then sharing it with people. So அந்த மாதிரி தான் he opened, I think he was one of the few people who opened doors to working with abroad musicians. Okay. அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. So we started building new contacts with orchestras outside. Okay. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய orchestras இருக்கு. We work with Budapest, Macedonia, அந்த மாதிரி நிறைய இருக்கு. But that whole trend of collaborating with orchestras abroad, and I think that is again very instrumental to how and the cinema sound change ஆச்சு. Correct. Orchestra and அந்த sounding எல்லாருக்கும் பிடிச்சு, and people started appreciating music. Yes. That's a huge thing. நமக்கு பிடிக்கிறது okay, correct, எல்லாருக்கும் பிடிக்கிறதுங்கிறது yes fantastic. and then நீங்க சந்தோஷ் அண்ணாக்கு நிறைய பாடிருக்கீங்க. phenomenal பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. அது நீங்களே சொல்லுங்களேன்.
ஆமா ஆக்சுவலி ஆனா சந்தோஷ்க்கு பாடுறதோட நிறைய அரேஞ்ச் தான் பண்ணிருக்கேன். லைக் குக்குல அப்கோர்ஸ் ஆகாசத்தை நான் பாடினதும் அரேஞ்ச் பண்ணதும், குக்கு படத்திலேயே அந்த எல்லா சாங்ஸும் பொட்ட புள்ள, வேற என்ன மனசுல சூறக்காத்து, அதுல எல்லாமே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆஸ் அன் அரேஞ்சர் ஒர்க் பண்ணிருக்கேன். படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி 36 வயதிலே அதுல எல்லாம் நான் பாடல. So, but in fact, அந்த 36 வயது நிலைக்கு we went to Sydney to record. Okay. And I was carrying my second child that time. Yeah, and then we went for the recording. We traveled to Sydney. We recorded the orchestra there. Fantastic. So, yeah, these are all memorable events. So, more than singing, like, in fact, Santosh's first padam, pizza முன்னாடி உயிர்மொழி, yeah, அதுல பாடணும். ஸோ நிறைய அங்கெங்க பாடியிருக்கேன். பட் பாடுறதோட ஐ திங்க் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷான் ரோல்டன். எஸ் எஸ். ஷான் ரோல்டன் சாரோட ஷான் ரோல்டனும் வந்து எனக்கு ஷான் ரோல்டன் இப்போ ஒரு மாதிரி இருக்கு பேச. அது வெளில தான் ஆர்ஆர் தான் கூப்பிடுவான். ஆர்ஆர் தான் பழகிடுச்சு ஃப்ரெண்டா. ஸோ ஆர்ஆர் வந்து அதுவும் இதே மாதிரி ஆர்ஆரோட மியூசிக் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஃபினாமினலா இருந்தது. த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிரதீப் ஒன்லி இன்ட்ரடியூஸ் மீ. பயங்கர ஒரு மியூசிஷியன் இருக்கா, நீ கேட்டுப்பாரு அவனோட மியூசிக்னு. அப்படியே கிட்டார் வச்சுட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், ஹிஸ் ஓன் சாங் he sang and my jaw just dropped. இந்த மாதிரி ஒரு ஆளா அந்த மாதிரி இருந்தது. So Sean Roldan also, he has his style of how he fuses the Tamil, the Carnatic with his blues influence, the guitaring. Wow. Yeah, அதெல்லாம் வந்து பயங்கர அட்ராக்டிவா இருந்தது. And you sang for இந்த வாயை மூடி பேசும். Yeah, ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஆர்ஆரும் இதே மாதிரி லைக் காதல் கனவையெல்லாம் நாங்க சேர்ந்து அரேஞ்ச் பண்ண ஸ்ட்ரிங்ஸ் சாங்ஸ். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் நிறைய நல்ல பாட்டு பாடியிருக்கேன். செண்டுமல்லி, சம் ஜெயபீம், காதலா காதலா, அதெல்லாம் ஆக்சுவலி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங். பட் அது நிறைய பேருக்கு அந்த படம் ஆல்சோ ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் தட் பிக் அ ஹிட். சதுரங்க வேட்டை, அதுல முன்னே என் முன்னே சத்யபிரகாஷ் பாடின பாட்டு. தட் பாட்டு வாஸ் a beautiful song. and அதுல வந்து நான் ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணேன். நரசிம்மன் சார், விஎஸ் நரசிம்மன் சார் குவார்டெட் only played. and அதுல அந்த பாட்டு became very popular. பட் நானும் அதுல இன்னொரு பாட்டு பாடினேன், காதலா காதலா, which is one of my personal favorites. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாட்டு அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயும் ஷான் ரால்டன் இப்போ வரைக்கும் குட் நைட் படத்துலயும் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அந்த மாதிரி we've had some really good collaborations. அத பேசிக்கலி நம்மளுக்கு ஒரு வேவ் லெங்க்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மியூசிஷியனோட நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் மியூசிஷியன்ஸ் I've looked up to their music and they've also inspired me. இப்போ whatever music I am doing, I think definitely அதோட ஒரு seed, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனோ டெஃபினெட்லி the credit goes to all these musicians. Fantastic. ஸோ எனக்கு வந்து பர்சனலி உங்களை நான் வந்து பல வருஷமா ஃபாலோ மீன்ஸ் ஸ்டாக் இல்ல, பட் வேற மாதிரி அப்பா அந்த காலத்து ஸ்டாக்கிங் ஃபாலோ பண்ணி என்னென்ன உங்களோட பாட்டு வருதோ, என்னென்ன உங்களோட இதுல இருந்து வருதோ நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வரோம். பட் ஒரு பாயிண்ட்ல உங்களோட அந்த டைவர்ஸா நீங்க போகும்போது அதுக்கெல்லாம் எங்களையும் நீங்க கூட்டிட்டு போனீங்க. ரைட், ஓகே. லைக் ஓகே இவங்க வந்து இப்ப சினிமால பாடிட்டு இருக்காங்க, நம்மளும் சினிமால பாடலாம். ஓகே இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து இது என்னது ஹார்மனைஸ் பண்றதுன்னா என்ன, எப்படி இது வருது. சோ அப்பதான் எங்களுக்கு வந்து இந்த குரூப்ல வந்து நான் வந்து இந்த ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்து இது என்னமோ இப்படி பண்றாங்கப்பா, இப்படி பண்ணலாம், அதை ஒன்னொன்னா கேட்டு நாங்க ஏதோ ஒரு மொக்கையா பண்ணிருப்போம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அந்த விதைய நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சுட்டே வந்திருக்கீங்க. யூ அஃப்கோர்ஸ் நீங்க இன்ஸ்பயர் ஆன நிறைய பேருக்கு இருந்து கத்துக்கிட்ட அந்த மாதிரி நீங்க தெரியாமையே எங்களுக்குலாம் வந்து யூ ஹவ் given that. சொன்ன மாதிரி ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட் வந்து
நீங்க ஸ்டார்ட் பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப நேசன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹார்மனியா தாண்டி யூடியூப்லயும் ரொம்ப பிகினிங் யூடியூப் கரெக்ட். சோ அப்ப வந்து ஒரு அன்பிளக்ட்ல வந்து கேபா வந்து உட்கார்ந்து வாசிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து யாரு இவரு இவ்ளோ இவங்க உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீங்க வந்து இவர் சீனியர் டு பிளேபேக் இதுல வந்து சீனியர் டு பிரதீப் பண்ணா. சோ உங்களுக்கு தெரியும் இந்த இவர் யாரு அப்படி இருந்தது. ஸோ ஓகே, அதெல்லாமே கேட்டோம், எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு நீங்க வந்து உங்களோட ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம், திடீர்னு இல்ல ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து உங்களோட இந்தியன் கோரஸ் ஆன்சாம்பிள் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இதுக்கு அது விதையா? டெஃபினெட்லி. ஓகே, அதான் நான் சொன்னேன், நான் வந்து எந்த டைம்லயும் ஓகே என்னோட என் கோல் வந்து ஒரு கம்போசர் ஆகணும், ஒரு choir நடத்தணும், அந்த மாதிரியே இல்ல இப்போ வரைக்கும். Yeah, like of course now because the choir is there, I'm passionate about the choir and I want to write more music for the choir. That is my immediate short term goal. But அந்த டைம்ல இதுக்காக தான் நான் அந்த மாதிரி இல்ல. It's just one thing led to the other. இப்ப சொன்ன மாதிரி நான் I started as a playback singer. அப்போ நான் நினைச்சு கூட பார்க்கல I will become an arranger or I'll work with orchestras. But it just happened and it just took me there. இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அடுத்த நான் கம்போசரா ஏதான ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் லெவல் up to where I am. It just naturally one after the other it just happened. Organically அப்படி நடந்துருச்சு. So நான் வந்து கம்போசிங் எனக்கு வந்து டெஃபினெட்லி அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அரேஞ்ச்மெண்ட்ல வந்து யூ ஒர்க் வித் த கம்போசர்ஸ் ஐடியாஸ் அண்ட் யூ ஆல்சோ இன்வால்வ் யுவர் ஐடியாஸ். ஸோ ஹவு டு இப்போ டெக்னிக்கலா நம்ம மியூசிக்ல மோட்டிவ்னு சொல்லுவோம். மோட்டிவ் இஸ் an ஐடியா. இட் கேன் பி a rhythmic ஐடியா, இட் கேன் பி a melodic ஐடியா, இட் கேன் பி எனிதிங். பட் a motive is a very important part of how a song is built. ஸோ ஒரு மோட்டிவ் நம்ம எப்படி பில்ட் பண்ணி ஒரு சாங் ஆக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துண்டேன். அரேஞ்ச்மெண்ட்லயும் நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து வாஸ் அ கிரேட் லேர்னிங் ஃபார் மீ. அண்ட் அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது த்ரூ மை அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ நேச்சுரல் ஸ்டெப் அப் ஃபார் மீ to get into to dive into composing. Yeah. And என்னோட ஸ்பெசிபிக்கலி கம்போசிங்ல எனக்கு பிடிச்ச ஒரு சவுண்ட் வந்து வாய்ஸஸ். அது வந்து ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்ல இருந்தே எனக்கு ஒரு affinity to work with voices இருந்தது. For me voices are very very ஒரு very magical instrument. And நான் எப்பவுமே சொல்லுவேன், like we all know the first instrument, musical instrument has to be the voice. Everything started with the voice. What other instruments that we have today, we are actually just trying to mimic the voice. Correct. You know, it all came from voice. Correct. And even right now when you plan a string session or anything, நீங்க பாடி பார்த்து வந்து அரேஞ்ச் பண்றது ஜாஸ்தியா இருக்கும். Yeah, instruments have their flavor, but what I'm trying to say is the human voice is probably the oldest instrument. So அதோட பவர் வந்து எனக்கு நெகட்டிவ் பண்ண முடியல. So I was always attracted. And எனக்கு ஒரு குரூப்பா ஒரு 100 வாய்ஸஸ் சேர்ந்து பாடினா ஒரு இது it resonates with your heart. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So when I started composing, naturally I think because I've worked with lot of choirs, I sing in choir, and எனக்கு வந்து என்னன்னா western happened later for me, but my growing up my music sensibility was in Indian music. So எனக்கு ரெண்டுமே கலந்து ஒன்னு தானே வந்துருச்சு. So that's where I feel my choir came into place. So if you hear the songs that I've composed for choir, they are very very harmonically very rich. ஒரு மாதிரி 6 to 8 part vocal harmonies இருக்கும். அவ்வளோ parts தேவை to complete the music. Correct. But at the same time they're very Indian in flavor because my sensibilities are very Indian, are Indian music driven. So definitely இதெல்லாம் work பண்ணதான் எனக்கு இது வந்திருக்கு. Yes. So now when you said that Western influence came later in your life, that was after you started learning from Augustine sir. Yes. So Western influence போது Augustine sir வந்து must have taught you Western classical theory of Western music. Yes. And அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கோல்ஸ் செட் பண்ணாங்களா? இப்போ வந்து ஜெனரலா வந்து ஒரு டீச்சர்ட்ட போனோம்னா ஓகே டூ கிரேட்ஸ்,
அந்த மாதிரி இருந்ததா இல்லனா that was also ஒரு மாதிரி இல்ல. so I feel Agustin sir is a great teacher. ஏனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி teachers sometimes give you some goals, like நீ வந்து இந்த கிரேட் பண்ணு, இது பண்ணாதான் அந்த மாதிரி. but I think he is so he gives the student what they need, அந்த மாதிரி ஒரு டீச்சர். ஏன்னா he knew actually when I first went to him, I went to him as a piano student. நான் பியானோ கத்துக்கிறதுக்கு தான் போனேன். and whatever I used to play on the piano, I used to sing. அப்போ he didn't know, and நானும் வந்து நிறைய சொல்லிக்க மாட்டேன் வெளில, நான் இந்த மூவிக்கு பாடியிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். and I actually went as to join as a student through another recommendation. எனக்கு ஒரு சீனியர் அங்கிள் தெரியும், அவர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி. ஏன்னா அந்த டைம்ல Agustin sir was a very very busy teacher. to even get a slot to study under him was very difficult. so எனக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் வந்தது. so he noticed that I'm singing everything. so he said, you sing? I said, yeah, little bit I sing. Then later on only he came to know that I've sung in movies and all that. So he knew that I am into singing already. So ஒரு traditional route of a Western classical teacher, like to put you into, இப்போ ஒரு பியானோ பிளேயர் ஆக்கணுமா, ஆர் என்ன வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா அந்த இதுல போகணுமா, anything could have happened. Correct. But he already realized that I have come from this background and this is what I'm doing. So he used to always tell me, think about, like, if you're already in this line, you're doing something here, why do you want to change your line? Why do you want to do, இப்போ நம்ம வந்து மோட்சார்ட் மாதிரி ஒரு மியூசிக் நம்ம பண்ண மாட்டோம்ல, like because we have our musical sense, we are inspired by them, we bring in elements from there, but we have our sensibility. so he always says, do what is yours, so அந்த மாதிரி ஒரு I think that is what a teacher should do. exactly yeah. அப்பதான் வந்து நமக்கு தெரியும், ஓகே நம்ம ரூட் மாறறோம், திரும்பியும் அப்படினு சொல்லிட்டு. beautiful. so அந்த மாதிரி. and of course when he noticed that I'm very interested in harmonies, அப்போதான் theory கத்துக்க ஆரம்பிச்சேன். he used to give me lot of books and so many like we watch documentaries together. he'll forward whatever he's written, like musical excerpts and the mari nariya. I've had lot of discussions with him, and whatever little arrangements that I used to write, na chumma and harmonize project la pandra time da சும்மா ஏதான பாட்டு எடுத்து அதோட acapella arrangementா எடுத்துன்னு போவேன் கிளாஸ். every week I used to have class with him. எப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ, சார் நான் இது புதுசா பண்ணிருக்கேன், how is the arrangement, அந்த மாதிரி. so he used to actually take out time to listen to all that. and he understood that I have an affinity to harmony, and accordingly he provided me with resources to help me. so அதுதான் ஒரு ட்ரூ டீச்சரோட ஒரு blessing, because he understood what I was interested in, and accordingly he just guided me. beautiful. yeah. so இந்த டைம்ல நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க? degree. what degree I was doing economics, BA in economics. I was an Ethiraj student. so இதுக்கு நடுவுல எத்திராஜ்ல இருந்து actually அப்போ Agustin sir used to work in Pro Music. okay. so எத்திராஜ்ல இருந்து just ஒரு parallel street தான், அந்த எக்மோர் மியூசியம் தியேட்டர் பக்கத்துல தான் Pro Music இருந்தது. so literally எனக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 ரூபாய் தான் அது பப்பு எல்லாம் ஆட்டோல காலேஜ் முடிச்சு அங்க. and I think my college used to finish at 4 o'clock used to be my class. so 3 to 3:30 அங்கே நான் சீக்கிரம் போயிடுவேன், because I used to stay in a hostel போயிட்டு இங்கே வரது டைம் வேஸ்ட். so I used to go early. I used to get permission from sir. He used to tell me, we'll open this thing, you go and practice. so till he used to come at 4, I used to practice. so அந்த மாதிரி I've had some phenomenal people around me, and in fact the whole எனக்கு inspiration for arrangement definitely Agustin sir ஒரு பெரிய inspiration. ஏன்னா அந்த டைம் தான் நான் first we used to travel, we used to go with him for a lot of recordings. so I used to go with him and I used to watch him, like sometimes he'll listen to the song in the studio, like as the music is playing he'll write out the chords, and he'll ஒரு 4-part SATB, soprano, alto, tenor, bass, நீ இது பாடு அப்படியே ஷீட் மியூசிக் கொடுத்துருவாங்க, and நாங்க பாடுவோம், and it'll
sound magical. I'm like, எப்படி இப்போதான் he just listened to the song and how is he doing it? So அப்பவே எனக்கு வந்து அது ஒரு 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 மெஜிஷியன் பண்ற வேலை மாதிரி தான் இருந்தது. இது கத்துக்கணுமே அப்படின்னு இருந்தது. So எல்லா ரெக்கார்டிங் போகும்போது அந்த ஷீட் மியூசிக் இருக்கும்ல, யூஸ்வலி everybody will just dump it and go. I'll tell sir, can I take this home? Then I have to sit and read it. Okay. That's how I think நான் எப்படி வாய்ஸஸ் இப்போ choir எழுதும்போது எந்த வாய்ஸ் எந்த ரேஞ்ச்ல இருக்கணும், எப்படி அது வாய்ஸிங்னு சொல்லுவோம், ஒரு கார்ட் வாய்ஸிங் எப்படி எல்லாம் வாய்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து I have learnt a lot from him. So usually எனக்கு like since I'm into music ed, எனக்கு டைமே இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்குமே அப்ப சில சமயம் நான் கிளாஸ்க்கு போகும்போது பிராக்டிஸ் பண்ணாம போவேன். அப்ப வந்து எனக்கு தோணும், நம்ம முன்னாடி வந்து எப்படி டைமே இல்லாத போது ஒரு நீங்க சொல்ற மாதிரி வாரம் இங்க அங்கன்னு சுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணும்போது கூட நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்றோமே, அப்படி இப்ப ஏன் நம்ம பண்றது இல்ல அப்படின்னு when I look back, நமக்கு வந்து ஐ திங்க் அந்த ஒரு டிரைவ் இருந்திருக்கு இல்லையா, டு என்னதான் இருக்கு, எப்படி நமக்கு தெரியாம இருக்கலாம். கரெக்ட். அதுதான் அதோட அடிப்படையான ஒரு விஷயம். இது நமக்கு தெரியாம இருக்கே, இதுக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. And also I think another very important thing is the support. இப்போ நம்மளுக்கு ஒண்ணு தேடி ஒரு அந்த லக்ஸரி இருந்த லைக் இவ்ளோ விஷயம் நான் படிச்சிருந்தேன் அந்த டைம்ல. ஆனா நிறைய கிளாஸஸ்லயும் இந்த மாதிரி என்ரோல்டா இருந்தேன். எனக்கு வந்து அது பண்ண முடிஞ்சது because I had the support of my family. இப்போ imagine if I was in a situation where I had to like finish at the age of say 20, I need to get into a job, அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா எனக்கு அது பண்ணிருக்க முடியாதுல்ல. So I think that support, that thing that you get from the family, that is also very important. Correct. That also comes from a place of privilege. Yes. And எனக்கு இது கண்டிப்பா கேட்கணும். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, நான் பாடுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி, அது நீங்க இப்பயும் ஒரு பாலிசியா மெயின்டைன் பண்றீங்களா? அப்படியா? இல்லையா, அப்படி ஒண்ணும் இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ நான் they know me more as an arranger ன்னு நினைக்கிறேன். They don't, but like some people when they make the link, oh, you arranged the song, but you sang that song in 2003. You sang, are you the same Kalyani? They ask me. I'm like, yeah, I'm the same Kalyani. Where were you all this while? அப்படின்னு கேட்பாங்க. நான் இங்கதான் இருந்தேன். Just that அப்போ வந்து பிளேபேக் அது வந்து ஒரு போட்டோயா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட்லயே இருந்துட்டேன். பட் எங்கேயோ போல ஐ ஹவ் பீன் வெரி மச் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ட் மியூசிக் இண்டஸ்ட்ரி, அதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பட் இட்ஸ் ஜஸ்ட் changed in a different form now. Correct. அந்த ஒரு பேக் சீட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா, ஓகே நம்ம கொஞ்சம் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணலாம், அப்புறமா பாடிக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் கான்சியஸ் அண்ட் கொஞ்சம் லைக் சொன்ன மாதிரி இப்போ பேபிஸ்னால ஒரு சின்ன ஒரு கான்சியஸ் டிசிஷன் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ லைக் நான் வந்து 2003ல இருந்து 2011 கொஞ்சம் நிறையவே பாடிட்டேன். லைக் எவ்ரி டே லிட்டரலி எனக்கு ரெக்கார்டிங் இருக்கும், இதர் சினிமா இருக்கும். அந்த டைம்ல நிறைய இந்த ஆல்பம்ஸும் இருந்தது அண்ட் ஆல்சோ ஜிங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கு சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தட் an important thing for a musician is to like என்ன சொல்றது, ஒரு லைவா நம்ம ஒரு உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றதுல மியூசிஷியன்ஸோட அந்த அட்மாஸ்பியர் எனக்கு மிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டுடியோல வித் திஸ் டிஜிட்டல் ரெக்கார்டிங் there are advantages, but the biggest disadvantage I would say is that you don't see who you're playing with or what you're playing. நம்மளுக்கு தெரியாதுல்ல. முன்னாடி மாதிரி எல்லாரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்றது ஒரு வேற ஃபீல். பட் இப்போ நம்ம கூட யார் பாடுறான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மெக்கானிக்கல் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ். அந்த டைம்ல என்னது திரும்பி ஒரு ஸ்டுடியோ போனோம், லிரிக்ஸ் எழுதணும், ஒரு 1 hourல the whole game of
how fast can you learn a song and deliver it, அது வந்து ஒரு 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 robotic மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த 2010-11ல இருந்து 2009ல இருந்தே actually I started feeling that. That's when I got more interested in harmonyல you're working with musicians, you're hearing and you're getting inspired by that sound. அதெல்லாம் I started missing. So கண்டிப்பா recordings has its own place. What recording studio can teach you, live cannot teach you. So the thing was to take both hand in hand. So yes, there were a few places where I did a little less of this so that I could give more time to this. அந்த மாதிரி பண்ணிருக்கேன். Okay. Yeah, so அது conscious initially கொஞ்சம் consciously தான் பண்ணேன். But after that what happened is I started getting more of arrangement work and less of singing. But yeah, I mean, no regrets. No, I keep singing. Yeah. So by now you have literally spread your wings across almost all music related things. அதாவது உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் தெரியும், அது மட்டும் தான் தெரியும் இல்லாம எல்லாத்துலயும் பரவலா in-depth knowledge வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. And with that you have literally raised all bars for a person to keep doing music, keep doing whatever they feel like doing over a period of time. So முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல் இல்லாம இருந்திருக்கலாம் டுவர்ட்ஸ் என்ன ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. But at this point you definitely would have started the Indian choral ensemble with a goal. Yeah. So what is your goal for your ensemble? Definitely நாங்க ஒரு performing group. So actually இப்போ எனக்கு ஒரு கோல் இருக்கு. அது சொன்ன மாதிரி I really want to take our music to a global level. Because இப்போ நான் சொல்ற மாதிரி actually we started talking about it but didn't complete it. Because I've really felt from whatever இப்போ last 2 years we've been performing and the kind of feedback that we've got on the live performances is that and the that experience of listening to voices அது வந்து எவ்வளோ soulful ஒரு it's so soulful for people to hear. And in fact நாங்க பண்ண last 2 shows unamplified shows. The first one was at the ACJ Asian College of Journalism. அங்கே வந்து MS Subbalakshmi Amma hall இருக்கு. So beautifully done hall. The natural acoustics are so beautiful. அங்கே மைக்கே தேவையில்லை. So it was a 300 seater, I think 380, around 400, and we were the performers, the singers were in between the audience and we sang from there. Wow. Yeah. So adu oru imagine you're surrounded with singers and you have the sound coming from everywhere, and choral music, everybody sings different parts, so you hear different parts and then it all just comes around you. அது ஒரு பயங்கர I mean, these are the words I've heard from people, that the music is so healing, it's so meditative, we just forget everything, it just takes you to another world. Similarly, the last concert that we did was in the museum theater. There again the acoustics are beautiful, and அங்கே வந்து the seating வந்து ஒரு wing shapeல இருக்கு, and 2 seating wingக்கு நடுவுல aisles இருக்கு. So we actually placed the singers in each of the aisles. Wow. So literally hall சுத்தி singers, நடுவுல வந்து audience. So அதுவும் வந்து we sold out both our shows completely houseful. In fact, after that also there were inquiries, but we said there are no seats available, really sorry. So அந்த மாதிரி ஒரு feedback கிடைக்கும் போது it really drives us to do and give more. But அதுக்கு வந்து நிறைய challenges இருக்கு. That is mainly because the group is huge, and இந்த மாதிரி ஒரு unamplified unmiked ஒரு performance பண்ணனும்னா we need that many number of people, and with that come a lot of logistical issues. இப்போ சென்னையிலேயே தான் when you come to the business side of how things happen in the music industry, if there is somebody putting in money, they also need some returns out of it, right? Correct. So similarly, if we are running a show, there are a lot of costs that we need to cover, and we also want
some money to go to the singers. Until now we were doing performing free. We were only paying the musicians that we hire for our music. But now we also want to give back, because there are people who've been with us for over 2 years. So we want some kind of a thing to happen for the choristers also. And it is very challenging because at least ஒரு சின்ன amount இருந்தாலும் imagine it gets multiplied by 40. Correct. So the amount is huge. How do we make it possible? How do we? So அது ஒரு பெரிய challenge, and we don't have any kind of funding here in India. Unlike European countries where there are a lot of designated funds coming from the government for arts and culture. இங்க வந்து அது இல்ல. அது எப்படி அது இது பண்ணோம், we are also figuring out how to do it. So எல்லாமே இந்த லாஸ்ட் ஷோஸ் பண்ணது எல்லாமே நாங்க செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணோம். And we were lucky, we got the love of people, so we could recover that from ticket money. Right. But ஒரு ecosystem to make this happen, அது வந்து we are figuring out. And also it's because choir music is very new to India. Correct. Choir music நம்ம சொல்லும்போது mostly people think about church music or they think about western classical. அந்த மாதிரி choirs இருக்கு இந்தியால. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு song that talks about ordinary day to day subjects, அந்த மாதிரி சாங்ஸ் ஒரு கோரலா பிரசன்ட் பண்ற choir எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியால இல்ல. we are probably the only choir. And அது வந்து நிறைய இடத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு இருக்கு. பட் how do we do that? That's where a big roadblock lies in front of us. But yes, things are happening. இப்போ வந்து ஒரு வழியா எங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆல் my songs and arrangements performed by the choir. It's called Ula. And we sent the album for Grammy consideration also this year. So but then again, இப்போ நான் சொல்றேன்ல, லைக் லைவா வாய்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதும் இந்த ரெக்கார்டிங் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மையிலேயே அந்த ரெக்கார்டிங் ப்ராபப்ளி ஹேஸ் ஒன்லி 10% or even less of what you hear us in live. ஏன்னா ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அது வந்து எங்களுக்கு கொண்டு போகணும்னு இருக்கு. Right. But we are figuring out how to do it. So அதுதான் எனக்கு ஒரு goal for me, at least for the next few years, is I think I found my passion ground. இப்போ எல்லாருக்கும் ஒரு லைக் முன்னாடி வந்து எங்க போனோம்னு தெரியாது, நிறைய ரூட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ I know, okay, this is what excites me the most. I think that's where I keep going back. அது எனக்கு ஒரு தெரியும். I do other things but I keep going back to that. That's like home to me. இப்போ how do I make it viable, for everybody in that group? So that is one thing that I'm working on. This year I've been lucky because I'm also a voting member this year, and that was an amazing experience actually, because I interacted with so many musicians being in the community, and I had the privilege of sharing my music to so many people, and similarly I got to hear their music. So அது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு ஃப்ரண்ட்ல என்னெல்லாம் நடக்கிறதுன்னு ஒரு மாதிரி ஒரு awareness varum. Like we all have Spotify and all that, but there are sometimes we don't stumble upon all the artists, no? So idu vandu nariya artists with whom I may not have found on Spotify by myself. Correct. But andha mari artists kuda I'm interacting with them, we are able to share music. Correct. Adu oru periya oru so that is actually an independent space for people definitely to put their music out. Definitely. And how do you suppose that can happen in India? See, மோஸ்ட்லி வந்து ஒரு மியூசிக் பண்றவங்க, ஒரு காம்போசிஷன் பண்றவங்க வந்து ஜென்ரலி தேர் எண்ட் கோல் இஸ் டு டூ அ லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மியூசிக். அண்ட் I'm talking from a very layman perspective. ஒரு மியூசிக் டைரக்டர் ஆறுது ஒரு மூவிக்கு அப்படிங்கிறது ஒரு எண்ட் கோலா நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் அந்த amidst all of that ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் பண்றது. So அதோட அவுட்லுக் வந்து it is changed, like it is changing, and it is changed also over a period of time. And independent music ஒரு ஸ்கோப் இருந்தாலும் அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நிறைய ஸ்கோப், அதையுமே கமர்ஷியலைஸ் பண்ற நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. லைக் we have a lot of labels promoting it. So அது தப்போ கரெக்டோங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோட அந்த ஜீவன்
the Ama. light of independent music is to build an independent music community, Yes. rather than being on a high pedestal of Definitely. backed up high pedestal னு நான் நினைக்கிறேன். Definitely. சோ இப்போ நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா எல்லாரோட மியூசிக்கும் கேக்குறது, Yeah. even though it has ஒரு கிராமி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், இப்ப say for example I make music, I can just submit it. Yeah. இப்போ அந்த awareness வந்திருக்கு actually. In fact, I think this year I know a lot of musicians from India, from Asia have become voting members in the academy. So அந்த மாதிரி ஒரு awareness இருக்கு இப்போ, and we know how to go. Actually first time இந்த கிராமி நாங்க அனுப்பும்போது it was for Pradeep's album பூர்வா அருணகிரி பெருமாளே. அது வந்து 2014 நினைக்கிறேன் நம்ம அனுப்பணும். அப்போலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. கிராமி was like a far-fetched thing. Somehow we submitted it, but how do we connect with musicians? How do we அது ஏன்னா அப்போ internet was also not அவ்வளோ இல்ல லைக் யூ டோன்ட் இன்ஸ்டாகிராம் இல்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பேருக்கு டிஎம் பண்ணி we are able to send our albums. அப்போலாம் அது இல்ல. ஸோ இப்போ திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதோட டிராபேக்ஸும் இருக்கு, பட் அதோட பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ இண்டி வந்து இட்ஸ் பேக்ட் அப் பை a lot of labels, but at the same time it's also commercialized like a movie. Yeah. So there is எனக்கு தெரிஞ்சு maybe there is a long way to go for independent music to actually be a space where people can come in and put their music out. இல்ல அதுதான், அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஈகோ சிஸ்டம் தேவை. இப்போ நானே வந்து உலா என்னோட ஆல்பம் பண்ணும்போது it was completely self produced, and although I composed the songs long back actually 2021லயே நான் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அந்த டைம்ல financial இது இல்ல to produce the album and release it, so I waited till I could do it. But அந்த மாதிரி ஒரு ecosystem இருந்ததுன்னா it becomes easier for people to take that dive with courage. Precisely. ஏன்னா so like ecosystem na நான் என்ன மீன் பண்ணுவேன்னா, ஏன்னா whether we like it or not, there is a business angle to it, and ultimately your music has to be sellable, and the business angle varudhu, whether we as musicians we like it or not, that's the hard truth. Correct. So adu pandradhukku, okay, if you are putting in money, how do we get it back? Maybe there have to be a lot of tours that happen along with the album. Correct. அந்த மாதிரி ஒரு ecosystem இருக்கணும். நிறைய இடத்துல perform பண்ணோம், tours பண்றோம், or some kind of activity, something that will bring in more money for the group. அந்த மாதிரி ஏதான ஒரு ecosystem இருந்தாதான் எல்லாரும் வந்து சரி நம்மளும் பண்ணலாம். இப்போ வந்து even independent music, like what you said, are backed up by labels. அங்கேயும் வந்து நிறைய இப்போ there is a lot of relevance for independent music, which is a very great thing now. Back when I think I got introduced to independent music with Pradeep and all, because Pradeep was one of the first few pioneers of starting that whole independent music movement. யோதகா, லாப்பொங்கல் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலாம் independent na ellame free தான். There's nothing you cannot make anything out of independent music. If you want to survive, you have to do films on the side. I mean, keep the independent music on the side and then do mainstream of film. That is the only way we could make a living out of music. But now slowly things are changing. Like இப்போ people are ready to pay a price for watching an independent concert. இப்போ எங்களோட concert, we never thought we'll sell about 860 tickets, but people are ready to pay and come. So அந்த ஒரு mindset change is happening. But இப்போ ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூவா இருக்கிற ஆளுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குமா, அதுதான் question. இப்போ நான் ஒரு 20 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ கிடைக்கிறது. பட் would I have got this if I was beginning? Correct. Angeda, how do we build an ecosystem for a musician comes in? That's very important, but I think we'll get there. We'll get there. Yeah, it's a lot better from how it was. And actually எனக்கு வந்து
இப்போ we also I think இப்போ too much of categorization of music also happens, like film music, independent music. But at the end of the day, music, does it mean that if we work we work less on film music and more for independent music? அப்படி கிடையாதுல்ல, மியூசிக்னா மியூசிக் அவ்வளவுதானே. லைக் you like something, one thing is that is associated with a film, it is backed by producer, it's backed by, இது வந்து independent பண்றோம். இது sometimes it is backed by labels, sometimes you're doing it on your own. Correct. But ஒன்னு வந்து you give it more importance and it doesn't work. I mean, at least for me, I don't look at it that way. For me, music is music. I'm working, the moment I work on whoever's music or whether it's my music, it's part of me. Correct. It's my music, it's my work. I don't look at it as it's part of something else, whether I need to give it more importance or less importance. அப்படியெல்லாம் கிடையாது. Okay. இப்போ truly independent எதான பண்ணோம்னா எனக்கு என்ன வேணும்னா I should be able to share with my audience. Precisely. ஆனா அது will somebody back you on that? We don't know. So அங்கேயே ஒரு doubt இருக்குல்ல, especially like when you are a beginning artist, like you have something new, but you don't know if somebody will back you up on that. Correct. Unless a big label approves of that, you can't bring that music out. So இப்போ நீங்க வந்து as you said, உங்களோட ஜர்னில வந்து you have grown over a period of time and I am sure you're going to keep growing and spreading your wings. இதே மாதிரி growing up together அப்படிங்கிறது வந்து it's a pretty huge deal. நீங்க வந்து you and Pradeep and you go a very long way, and I'm sure you've had your share of growing up together difficulties. Yeah. But there will be a point where will have been a point where the growing up togetherல வந்து somehow ஒரு middle ground catch பண்ணி ஒரு together grow ஆகும்போது எப்படி நீங்க வந்து உங்களோட மியூசிக் டிஸ்கஷன்ஸை வந்து ஜாஸ்தியோ லிமிட்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களோட மியூசிக் டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஜெனரல் டிஸ்கஷன்ஸ், நாளைக்கு ஸ்கூலுக்கு குழந்தைக்கு இது இருக்கணும், அது எல்லாரும் ஃபேமிலியிலும் இருக்கும். பட் பிரதீப் குமார் அண்ட் கல்யாணி, ஹவு டு தே டிஸ்கஸ் மியூசிக்? ஐ திங்க் கேப்போம். இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிகாஸ் இப்போ லாஸ்ட் 10 years குழந்தைகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேர்ல்டே வேற மாதிரி இருக்கு. பட் பழகிற டைம், கல்யாணம் டைம், சந்தோஷ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது சொன்ன மாதிரி ஐ திங்க் இட் யூஸ் டு பி a lot of listening to music together and a lot of learning together. அப்படிதான் we used to discuss. இப்போ டெக்னிக்கலா சொல்லணும்னா ஸ்கோர்ஸ் ஷேர் பண்ணுவோம், இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, and that's the time we were like learning arrangement and things like that. So I'll like whatever I'm learning in new piece, எதான கிளாசிக்கலா எதான கத்துக்கிறேன், ஒரு ஸ்கோர் இருக்கு, எதான ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கு, பாரு எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி we used to share a lot of music. And of course he was always into composing and writing his songs. Correct. So I think I had the privilege of being his first audience. ஏன்னா எந்த பாட்டு கம்போஸ் பண்ணாலும் he'll play it to me, எப்படி இருக்குன்னு கேட்பாரு. அப்ப நீங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? கிரிட்டிசைஸ் இல்ல, I think I've always been his fan. So இல்ல, கிரிட்டிசைஸ் like constructive criticism, critiquing, அதுக்கு சொல்றேன், not criticizing in a negative way. இங்க ஒரு இது போடலாம் அந்த மாதிரி. அது வந்து definitely when we work on something together, like நிறைய I've worked on all his songs. மேயாதமான். மேயாதமான். Yeah. பிரதீப்போட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ தெலுங்கு ஃபிலிம், மேனே பியார் கியா. அதுல ஃபுல்லா நான் தான் ஸ்கோர் எழுதினேன். ஸோ அப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், இங்க வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வி ஷேர் அ லாட் ஆஃப் இது. அதுக்கப்புறம் மெயினா நாங்க டுகெதரா ஒர்க் பண்ணது பூர்வா. அது வந்து அகேன் வாஸ் அ பிக் மைல் ஸ்டோன் ஃபார் மீ, ஃபார் போத் ஆஃப் அஸ். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் ஆர் first music thing that we produced together. Correct. ரொம்ப கஷ்டத்துல அந்த டைம்ல பண்ணோம். But today when we look back, yes, definitely ஒரு big achievement only for us. And musically also it was very very satisfying. ஏன்னா first time அந்த மாதிரி the compositions were great and we got
the opportunity to, you know, orchestrate it and then play it alongside a 16-piece chamber ensemble in Boston. Wow. And what you hear on the album is like a அப்படியே live recording of that concert. Fantastic. அது வந்து and அந்த டைம்ல இருக்கிற அந்த எனர்ஜி like you know Sean Roldan we all traveled together. So அந்த டைம்ல பண்ற practice sessions அது எல்லாமே just came together and you know what you hear is like a culmination of a lot of things that happened in that period. Beautiful. Yeah. So that's how you discuss music. Yeah. Very nice. இல்ல யூசுவலா சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இந்த டாக்டரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களோட மெடிசன் பிராக்டிசஸ் எல்லாம் வந்து ஐயோ 2 டீச்சர்ஸும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு வந்து when I was about to get married எங்க வீட்டுல மியூசிஷியன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, அப்புறம் வந்து நீ அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவ, அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா. கிரிட்டிசிசம்ஸ் needn't be harsh. Yes. Or between a couple it needn't be harsh, it needn't end up in a fight all the time. It is not something சொல்ல கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. That's something that the society has put on us. Correct. கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் தப்புதான் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும்ல, ரெஸ்பெக்ட் for each other. அது வந்து has always been there. So I think adunalada I think musically also we click. Like I have immense respect for him as a musician and likewise he also likes my work a lot. And you know edirundalum he shares it with me. So adu oru healthiya I think it has helped both of us grow together. Yeah. So that is a fantastic thing to happen to anybody. Yes. இப்போ வந்து பேய் படம் வந்துச்சு அப்படின்னா ஒரு வரிசையா ஒரு 10 பேய் படம் வரும், அந்த ட்ரெண்ட் மாதிரி. சோ ஒரு பாட்டு வந்துச்சு that became a hit அப்படின்னா அது சுத்தி ஒரு 10 பாட்டு வரும். இல்ல அது இன்ஸ்பிரேஷன் இஸ் டிஃபரெண்ட். அந்த சுத்தி அந்த பாட்டுல அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்ப நாம வெர்ஷன்லயே சொல்றோம்னா ABBA ABBCA அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ஹுக் லைன். இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீலுக்கான ரீல் வர்தி ஹுக். அதுக்கப்புறம் வந்து the lyrics should be you know in a certain way in this type. அந்த மாதிரி எல்லாமே ஒரு காம்போசிஷன் ஸ்டேஜ் போதே அந்த இது ஸ்டார்ட் ஆயிடுது, மார்க்கெட்டிங்கும் சைட்லயே ஸ்டார்ட் ஆகுது. சோ யூ நோ ரைட் நவ் ஐ திங்க் தட்ஸ் ரைட் நவ்னு சொல்றதோட அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கே. நோ ஐ வுட் அகைன் சே these are very broad aspects. இப்போ ஒரு ஹுக்னு சொன்னா எல்லா பாட்டுலயும் தான் ஒரு ஹுக் லைன் இருக்கு. And இப்போ truly speaking ஒரு ஹுக் is something that people remember in a song. So definitely if your song you should have a good hook line in your song. So these are all what do you say இப்போ ஒரு composition breakdown பண்ணோம்னா கண்டிப்பா இது இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஒரு இது இருக்கு. இட்ஸ் நாட் a new thing. I mean it's not a என்ன சொல்றது, இப்போ ஹுக் லைன் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போதான் ஹிட் ஆகும். தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஒரு பிராடர் இதுவா வந்து சரி ஒரு சரி இப்போ ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஃபார்ம், இப்போ நான் என்ன மாதிரி பாட்டு பண்ணும் ஒரு வேர்ஸ் கோரஸ் அந்த ஸ்டைல்ல பண்ண போறேன். தீஸ் ஆர் ஆல் பிராடர் திங்ஸ் which help you because composition is an abstract thing but you need to make it tangible, right? How do you make it tangible? That's where you think okay I'm going to make it in probably இந்த மாதிரி ஒரு கோரஸ் பண்ணனும், ஒரு வேர்ஸ் பண்ணனும். like you need to அந்த abstract வந்து நம்ம கம்மி பண்ணி narrow down பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா கொண்டு வரணும்ல. how do you do that? Correct. That's how you single out in your mind. Correct. So like that those are all approaches to a composition. But the other way around what I'm saying is okay இந்த மாதிரி ஒரு hook line இருக்கணும், இந்த அப்போதான் ஹிட் ஆகும். Those are all I'm saying. It's people also after a point they find it pretentious. People are also not fools. Correct. You know you don't need to be great musicians to understand pretentious thing from honest things, you know. So people also relate to things that are honest, you know. Absolutely. So when you talk about honesty in music, I believe that உங்களுக்கு வந்து இந்த ஃபேமோ ஆர் இது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் தெரியணும், தி ஐ வந்து தி செல்ஃப் ஜஸ்ட் டிமினிஷஸ். ஸோ நீங்க ஆஸ் அ பர்சன் வந்து முன்னாடி நிக்கிறத விட
நீங்க ஒரு பேக் சீட் எடுத்துட்டு எல்லாரையும் முன்னாடி நிறுத்துறது, உங்க மியூசிக்க முன்னாடி நிறுத்துறது. நீங்க சொல்லும் போது ஐ திங்க் வி ஸ்போக் ஓவர் ஃபோன். அப்ப வந்து ஐ செட் யுவர் மியூசிக் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ சி ஒரு ஃபாலோயிங், ஒரு கிளவுட்? நவ் வி ஹாவ் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இத்தனை இதெல்லாம் பண்ணணும். ஸோ ட்ரூ டு மார்க்கெட்டிங், ட்ரூ டு business, everything, இதெல்லாமே நம்ம செய்யணும். at the end of the day we also have to eat. of course. நம்ம சாப்பாடு, நம்ம ரூஃப் எல்லாமே நம்ம மியூசிக்ல இருந்து வரும்போது இதெல்லாமே நம்ம யோசிச்சா கூட how far, where do you draw the line? இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம மியூசிக் பண்றது ஃபாலோவர்ஸ்க்காகவா அப்படின்னு கேட்டா no. I mean, but that doesn't mean I disregard my followers. I am very, very happy. The more followers I have, I'm also liking it. I'm thankful people are loving my music. Correct. But that's what I'm saying. No, if you do something thinking of an outcome, then I feel you're not doing it for that. Correct. More than the destination, it's the journey. You enjoy the journey. The end result will happen. That is what I truly believe in. இப்போ எனக்கு followers வேண்டாமான்னு கேட்டா அப்படி இல்லையே. எனக்குமே followers, everybody, all artists want to be loved. Correct. You want your music to be liked by people. எதுக்கு பண்றோம்? சும்மா நம்மளோட பாட்டு கேட்கறதுக்கா பண்றோம்? It's our expression and we want to share it with the world. And when somebody comes back and tells you that, see, this is how, like there are so many people who message me on Instagram saying that, okay, நான் வந்து இந்த timeல I heard your song and this has made kind of had an impact in my life. அது கேட்கும்போது who doesn't like it? That's the biggest reward for an artist. correct. So அது வேணும். ஆனா நான் அதுக்காக பண்ணேனா, இன்னொரு ஆளுக்கு வந்து இம்பாக்ட் பண்றதுக்காக பண்ணேனா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு அது இம்பாக்ட் பண்ணிருக்கணும் first. Exactly. So that is where I think every artist should draw definitely. ஏன்னா நம்மளுக்கே அதுக்கப்புறம் அது பிடிக்காதுன்னு ப்ராசஸ். நம்ம எப்பவுமே ஒரு அவுட்கம் வச்சு பண்ணோம்னா I think it gets boring for ourselves as artists also. Right. It's very market driven. Correct. How long will you do music like that? You can't do it like that. So beautiful. First, thank you so much for coming to the Isai podcast, for agreeing, for coming and for honoring, the Isai podcast itself. It's a great honor. I say this with pride that you have been on one of my episodes. Thank you so much. It is so wonderful talking to you. Thank you akka. ரொம்ப happy இருந்தது to understand your philosophy of music and the personality that you carry alongside music. Yes. I would say it's beautiful to see, and anybody who looks at you, who listens to you, I think pretty sure you resonate with it. அது வந்து எனக்கு it's very inspiring. I'm sure it has inspired a lot of people as they watched or listened to this today. Thank you so I really wish only good things to happen to you. Whatever you wish for, whatever you want to keep learning, and whatever you want to explore in the field of music, I think music is open to you now. It has been open to you and it will open all the doors for you. Keep inspiring us. Thank you so much. I'm blessed and I'm thankful whatever kind words you've spoken. I'm really happy and it means a lot to receive so much of love from people. When people, I mean, நீங்களா சொல்றீங்க ஏதோ பண்ணிருக்கோம் அப்பதான் தோன்றது ஓகே சரி பண்ணிருக்கோம் ஏதோ. But yeah, it's so humble of you. No, so it's really it's heartwarming to listen. Thank you. Thank you so much for discussing your music with me today. Yes. And as I said, keep rocking. Thank keep you. Enjoying. Be happy. Thank you so much. இதே மாதிரி இன்னொரு ஃபென்டாஸ்டிக் கெஸ்டோட இன்னொரு ஃபென்டாஸ்டிக் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is bye from the Isai podcast and bye from KR Soundarya. Da 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 da.